கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ மனைவி அதை பற்றின ஒரு பெரிய விபரமான பாடங்களை கர்த்தருக்கு சித்தமானால் பேச இருக்கிறோம். புருஷன், மனைவி, பிள்ளைகள், 3 பேரை பற்றி பேசுவது ஒரு பெரிய பகுதியாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம குடும்பம் கட்டுவிக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும், இன்னும் மேம்பட்டவர்களாக இருக்கவும், கணவன் மனைவியை அன்பு கூறவும், அன்பு கூறுகிற காரியங்களை அறிந்து கொள்ளவும், மற்றும் மனைவி கணவனுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளவும், அவர்களை அன்பு கூறவும், பிள்ளைகளை வளர்க்கவும், பிள்ளைகள் பெற்றாருக்கு பதில் நன்மைகளை செய்யவும், எல்லோரும் சேர்ந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்ட மாதிரிகளை பின்பற்ற அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட பகுதிகளை படிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தின் மூலத்திலிருந்து நாம் பார்ப்பது, அதனுடைய நோக்கம், அதனுடைய காரண காரியத்தை அதனுடைய நோக்கத்தில் சரியாக உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். மனைவியானவள் யாரில் இருந்து வந்தால், யாருக்காக உண்டாக்கப்பட்டால், யாருடைய மகிமையாய் இருக்கிறாள், யாருக்கு கீழ்ப்பட்டிருக்க கடமைப்பட்டவளாய் இருக்கிறாள், தேவன் அவளுக்கென்று கொடுத்திருக்கிற கட்டளை என்ன, தன் தேவனிடத்திலும் தன் புருஷனிடத்திலும் தன் பிள்ளைகளிடத்திலும் சபையிலும் வீட்டு காரியத்திலும் ஒரு கிறிஸ்தவ மனைவியாக எவ்வாறு தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி, சபையினுடைய மாதிரியை பின்பற்றி தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதை கவனிக்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இந்த பூமியிலே ஒரு ஸ்திரீயாக அல்லது ஒரு பெண்ணாக பிறந்தேன் என்று எந்த சந்தர்ப்பத்திலாவது நீங்கள் புலம்பியிருக்கிறீர்களா? இல்லை, புலம்பவே இல்லையா? நிச்சயமாகவே அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கும், நாம் வளருவதற்கு முன்பாக. சில நேரங்களில் நாம் தேவனை கோபித்துக் கொண்டிருக்கலாம். தேவனே, ஏன் என்னை ஸ்திரீயாக அல்லது பெண்ணாக என்னை சிருஷ்டித்தீர் என்று புலம்பினீர்களா? வளர்வதற்கு முன்னாக நடைபெற்றிருக்கலாம். வளர்ந்த பிற்பாடு நாம் அதை உணர்ந்து கொண்டிருப்போமாக. இன்னும் உலகமானது இதையும் தாண்டி என்ன சொல்கிறது என்றால், உன்னை விட நான் அறிவாளியாக இருக்கிறேன், நான் ஏன் உனக்கு கீழாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன், என்னை விட நீ எப்பொழுதுமே அறிவாளியாக பேசினதில்லை, நான் தொடர்ந்து புத்திசாலியாக இருக்கிறேன், ஆகினாலே இந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும்? எனக்கு எப்பொழுதாவது நீ சிறந்த ஆலோசனை சொல்லாதபடியினாலே உனக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் சில பெண்கள் உலகத்தில் நினைக்கிறார்கள். இன்னும் சில பெண்கள், உன்னை விட நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், உனக்கு அனைத்தையும் நான் தான் வரதட்சணையாக கொடுத்திருக்கிறேன், நீதான் எனது அடிமை, நீதான் எனக்கு சேவை செய்ய வேண்டும், நான் ஏன் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. இன்னும் உலகம் நிச்சயமாக என்ன சொல்கிறது என்றால், நானும் நீயும் சமம், அதைவிட கூடுதலாக நான் தான் உயர்வாய் இருக்கிறேன், மற்ற எல்லா விதத்திலும், அறிவிலும், பொருளாதாரத்திலும், சம்பாதிப்பதிலும், எல்லாவற்றிலுமே நான் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன், நான் ஏன் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நான் சமம் என்று நான் கீழ்ப்படிவதை மறுக்கிறது. அதாவது ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கை. இன்றைக்கு அது பெயர் கிறிஸ்தவத்திலும் அது அநேகமாய் பரவிவிட்டது. உலகத்திற்கு ஒத்தவேசம் தரிக்கிற மக்களாக மாறிவிட்டார்கள். அப்படியானால் இந்த மாதிரி சொல்லுகிற மக்களை குறித்து
எப்பாவது நான் ஏன் இந்த பெண்ணாக பிறந்து விட்டேன், ஏன் என்னை படைத்து விட்டீர், ஏன் என்னை குள்ளமாக படைத்தீர், நெட்டையாக படைத்தீர், பெண்ணாக படைத்தீர், ஆணாக படைத்தீர் என்று எப்பொழுதாவது புலம்பியிருந்தால் நாம் இதை படிப்போமாக. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13, 14 பார்வோனிடத்திலே தேவன் மோசேயை அனுப்புகிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பாருங்கள். தேவன் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்பதையும் பாருங்கள். அது தேவனுக்கு எந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினது என்பதையும் பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் என்று சொன்னார். இந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை நாம் ஏன் சொன்னோம் என்றால், நாம் சிருஷ்டிக்கப்பட்ட வகையிலே பெண்ணாயிருந்தாலும் சரி, ஆணாயிருந்தாலும் சரி, பார்வையற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஊமையா இருந்தாலும் சரி, செவிடா இருந்தாலும் சரி, குருடா இருந்தாலும் சரி, சமர்த்தர்களா இருந்தாலும் சரி, பாருங்கள், இங்கே நாம் அதற்கு பதில் பேச நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் சொல்லுகிறதை பாருங்கள், வாயை நான் தான் உண்டாக்கினேன். ஊமையன், செவிடன், பார்வையுள்ளவன், குருடன் எல்லோரையும் நான் தான் உண்டாக்கினேன்னு சொல்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? உன்னையும் உண்டாக்கினது நான் தான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் என்ன உணர்ந்து கொள்கிறோம்? இதிலிருந்து நாம் என்ன உணர்ந்து கொள்கிறோம் என்றால், தேவன் தான் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறார். பாருங்கள், படைக்கும் பொழுதே ஒருவனை மிக பலமானவனாக படைத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வகையில் நாம் எல்லோருமே வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரீர தோற்றம் என்ற வகையிலே அவர் ஆணுமாக, பெண்ணுமாக, குருடுமாக, செவிடுமாக, அது யோவான் 9ஆம் அதிகாரத்தின்படி அவருடைய கிரியைகளை காண்பிப்பதற்காகவும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவும் இப்படி படைத்திருக்கிறார். அப்படியானால் மோசேயின் மேல் தேவனுக்கு ஏன் கோபம் உண்டது? இங்கு என்ன நடக்கிறது? அவர் மோசேயை அனுப்புகிறார், அவர் பதில் பேசுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் தான் உண்டாக்கினேன். அவர் திரும்ப சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். தேவன் இப்பொழுது கோபம் உண்டவராகி ஆரோனை அவர் கூட அனுப்புகிறார். சரி, நாம் இது போன்ற யோசித்தால் தேவனை நாம் கோபப்படுத்துவோமா, படுத்த மாட்டோமா? உலகம் இதை பற்றி என்ன உணர்ந்து கொள்கிறது? இன்னொரு பிறவி வரட்டும், அப்பொழுது நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று அது கோபமாகவே சொல்கிறது. இன்னொரு பிறவி கர்த்தர் சொல்லுகிறாரா என்று பின்னாடி நாம் பார்க்கலாம். மறுபிறவி வேறொரு ரூபத்தில் வந்து பழி வாங்குவேன், இறந்த பிற்பாடாவது கோபம் தணிந்திருக்கிறதா? வேறொரு பிறவி நமக்கு இருக்கிறதா? மரித்த பிற்பாடு பூமிக்குரிய தோற்றமுடைய 7 பிறவி இருக்கிறது என்று உலகம் நம்புகிறது. சினிமா காட்சிகள், நாடக காட்சிகள் ஆவியாக வந்து அது பழிவாங்குவதாக கற்பனை செய்து மக்களுக்கு தவறான செய்தியை உலகம் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் விரும்புகிறவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இந்த பூமியிலே நாம் நம்முடைய பெற்றோர் ஒன்று சேரவில்லை, இனஜன பந்துக்கள் ஒன்று சேர விடவில்லை, நாம் மறுமையிலாவது மறுபிறவியிலாவது மறுபிறவியாக பிறந்து ஒன்று சேர்வோம் என்றும் அங்கும் அவர்கள் விருப்பத்தை தொடர்வதாக அவர்கள் நம்புகிறார்கள். இன்னும் சிலர் இவ்வாறு நம்புகிறார்கள், நான் உனக்கு முன்பாக மரித்துவிட்டால் ஆவியாக வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இயலுமா? அதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? வேறு ஒரு பிறவி இருக்கிறதா? மறுபிறவி இருக்கிறதா? ஆனால் கொள்வனையும் கொடுப்பனையும் இருக்கிறதா? நாம் சிறிது நேரமாக இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு பிறகு நம்ம ஸ்திரீகள் என்ற பாடத்திற்கு நாம் செல்வோம்.
அப்போ உலகமானது இதை பற்றி என்ன உணர்ந்து கொள்கிறது என்றால், இன்னொரு பிறவி வரட்டும், அப்பொழுது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறது. இன்னொரு பிறவி இருக்கிறதா? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலே அதற்கு இயேசு சொல்றாரு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் 12 சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுஜென்ம காலம் இருக்கிறதா? இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 30வது வசனம், இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இம்மையும் மறுமையும் இருக்கிறதா? இம்மையிலே வாழுகிறோம், மறுமையில் இருக்கிறது. சரி, அப்படியானால் மறுமை என்ற ஒரு பகுதியிலே இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இப்போ மறுபிறவியில் வேறொரு ரூபத்தில் வந்து பழி வாங்குவேன், அப்படி முடியுமா? இறந்த பிற்பாடாவது கோபம் தணிந்திருக்கிறதா? வேறொரு பிறவி நமக்கு இருக்கிறதா? இது ஆமாவா இல்லையான்னு பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நாடக கம்பெனிகள், சினிமா துறைகள் எல்லாம் பேய் படங்களையும் இந்த ஆவி காரியங்களையும் பழிவாங்குவதாக சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிறு பிள்ளைகளை இந்த உலகமானது கெடுத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்வியலில் பொய்யான கதைகளினாலே மக்களை கவர்ந்து பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோள் உடையதாக இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மறுபிறவியில வேறொரு ரூபத்தில் வந்து பழிவாங்க முடியுமா? அதாவது நாயாவது, பன்னியாவது, கரடியாவது, சிங்கமாவது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கொடூரமான மிருகமா வந்து நான் பழி வாங்குவேன். முதலாவது பழி வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு பாருங்க. அப்படியானா உலகத்துல அந்த கணவர் எவ்வளவு துன்புறுத்திருப்பாரு, எவ்வளவு துன்புறுத்திருந்தா அவ்வளவு கோபத்தில் இருப்பாங்க பாருங்க. புருஷனை பற்றி நம்ம பேசியிருக்கணும் முன்னாடி, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போ இந்த ரூபத்துல வேறொரு ரூபத்துல பன்றியாவது, மாடாவது, ஆடாவது, கழுதையாவது, நாயாவது, பழிவாங்கிற மிருகமாவது வர முடியுமா? அதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுது? 1 கொரிந்தியர் 15:37-41 வரைக்கும், நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறார். அங்கு கவனிச்சு பாருங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். அதை கவனிக்கிறீங்களா? விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். அப்போ நீங்க கோதுமை விதைச்சீங்கன்னா நெல் வராது, நெல் விதைச்சீங்கன்னா கோதுமை வராது, கேழ்வரகு விதைச்சீங்கன்னா சோளம் வராது, சோளம் விதைச்சீங்கன்னா கம்பு வராது. அதற்கேற்ற மேனி அப்படிங்கிறது அவங்க வளர்ச்சி நிலையை குறித்து பேசலாம். முளைப்பு திறனையும் குறிக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? முளைப்பு திறன்ல மாற்றம் அடையுமா? கோதுமையை விதைச்சா நெல் வருமா? நெல்லுன்னா சுரக்காய் வருமா? அப்படி யோசிக்கலாமா? அதுக்கும் கொஞ்சம் பார்க்கலாமே. 1 கொரிந்தியர் 15:39-40-41, எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. இதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராரு? இதை சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்ல வராரா, இல்லை வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரா? பாருங்க, ஒன்று இன்னொன்றாக மாறுவது வித்தியாசமா மாறின்னு சொல்றாரா? சூரியன் சந்திரனுக்கு போயிருமா? சந்திரன் சூரியனுக்கு வந்துருமா? நட்சத்திரம் சூரியனுக்கு வந்துருமா? திரும்ப அப்படி இல்லை. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்படியே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? மறு பிறவியில, மறுஜென்ம காலத்துல நாம ஒரு ஆவிக்குரிய ரூபம் இருக்கிறது. எல்லா ரூபங்களும் ஒரே விதமா இருக்காது. அதே நேரத்தில் மாற்றை போன்ற, கால்நடைகளை போன்ற, ஒரு மிருகத்தை போன்ற ரூபம் இருக்காது. எது எப்படி இருந்ததோ அது அப்படிதான் இருக்கும் என்பதற்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இப்போ மரித்த பிற்பாடு பூமிக்குரிய தோற்றமுடைய 7 பிறவி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்க மிருகங்களைப் போல அல்லது
பழிவாங்குற பயங்கரமான கொடிதான மிருகங்களைப் போல வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன வந்திருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போமே. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12-13. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை நீங்க பாக்குறீங்களா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். சிறியோரா மரிச்சா அவங்க பெரியோரா இல்லைங்க, பெரியோரா மரிச்சா சிறியோரா இல்லை. அது எவ்வளவு நேரம் தொடரும் எனக்கு தெரியாது. ஆனா இங்கே மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தான் அவர் பார்த்திருக்கார். அப்ப சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் பாதாளம் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படி தீர்ப்படைந்தாங்க. ஆனால் இவங்க எப்படி மரித்தாங்களோ திரும்ப அதே மனிதனாக தான் நிற்கிறாங்களே தவிர வேறொரு மிருகங்களாகவோ பழிவாங்கும் பயங்கரமான ரூபத்திலேயோ அவங்க இருந்ததாக இங்கே நீங்க பார்க்கல. சரி, ஒருவரை ஒருவர் விரும்புகிறவங்க மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த பூமியில ஒன்று சேரல, மறுபிறவியிலாவது சேருவோமா? மறுபிறவியில பாருங்க, அவங்களுக்கு என்ன இன்னும் விருப்பம் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு பொய்யான நம்பிக்கையை இந்த சினிமா துறைகளும் பாடத்திட்டங்களும் நம்முடைய உலகமும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் அன்பு கூறக்கூடாது. 1 யோவான் 2:15-18 வரைக்கும். அப்ப இவங்களுக்கு எப்படி இந்த பாஷைகள்லாம் வந்தது? உலகத்திலிருந்து தான் கத்துக்கணும். அப்போ இந்த ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடிய மக்கள் இந்த பூமியிலே ஒன்று சேர வாய்ப்பு இல்லாத போது மறுபிறவியிலாவது ஒன்று சேருவோம் என்று சொல்றாங்க இல்லையா? சேர முடியுமா? ஒரு மனைவியாக இருக்க முடியுமா? அல்லது இந்த விதமான மறுபடியும் அவங்க வாழ்க்கையை தொடங்குவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறதா? அநேக மக்கள் இப்படி நம்புறாங்க. சில பொய்யான மத சம்பந்தமான மக்கள் கூட இதை நம்புறாங்க. லூக்கா 20:35 மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. பெண் கொள்ளுவதும் பெண் கொடுப்பதும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. ஆனா மறுமையில அப்படி இல்லை என்பதாக சொல்றாரு. அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க. அப்படியானா இந்த காதலர்கள் சொல்ற இந்த பொய்யான ஒட்டுமொத்த காரியங்களும் தவறு என்று இங்க வேதம் சொல்லுகிறது. சில மதங்களும் இதை நம்புகிறது. அதாவது நமக்கு 7 மனைவி இருக்கும் அப்படின்னு கூட நம்புறாங்க. பாருங்க, அவங்க பூமியில என்ன ஆசைப்படுறாங்களோ அதையே இருக்கும் என்று நம்புவது அவங்க எவ்வளவு பொல்லாப்பு பாருங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, நான் உனக்கு முன்பாக மரித்து விட்டால் ஆவியாக வந்து உன்னை பழி வாங்குவேன் என்று சொல்லி. அது இயலுமா? இதை எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க பாருங்க. அவங்க கோபத்தை தூண்டி விடுறாங்க, அவங்கள பயமுறுத்த பார்க்கறாங்க, அவங்கள மிரட்டுறாங்க. அப்ப இப்படி பல்வேறு விதமான பொய்யான தகவல்களை மக்கள் பரப்பி வச்சிருக்கிறாங்க. பிரசங்கி 9:5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிநேகம், அவர்கள் பகை, அவர்கள் பொறாமை எல்லாம் ஒளிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி பங்கு கிடையாது. பாருங்க, ஒளிந்து போச்சு சொன்ன உடனே அவங்க ஆத்மா மனம் இருதயத்திலிருந்து இந்த பொல்லாப்பு போயிடுச்சுன்னு இல்லை, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருப்பாங்க. பூமியில ஒன்றும் செய்ய முடியாது. சூரியனுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கா? சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவங்களுக்கு இனி பங்கு கிடையாது. அப்படியானா இந்த கூற்று முறியடிச்சு போச்சா? அப்ப நாமும் இந்த சினிமா உலகத்தையும் மாயையான காரியங்களையும் அதிக நேரமாக பிள்ளைகளை பார்க்க விடுவதையும் அதிகமாக இதில் பயிற்சி பழக்குவிப்பதையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய இயலாது, இதெல்லாம் மாயையான காரியங்கள் அதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு சந்தர்ப்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வேறு ஒரு பிறவி இருக்காருன்னா அது இருக்கிறது, அது மறுபிறவி இருக்கிறது. ஆனால் கொள்வனை கொடுப்பனையும் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அதான் நம்ம லூக்கா 20:34, 35, 36 வரைக்கும் படித்தோம். இப்போ பிரியமானவர்களே, நாம் தற்போது முன்னுரையை தான் படிச்சுக்கிறோம். அடுத்து தொடர்பு இப்போ உலகம் இந்த விதமான பொல்லாப்புகளை யோசிக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ கருத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து உலகத்தினுடைய கூற்றுகளை முறியடிக்கிறது போன்ற உலகம் என்ன, தேவனுடைய காரியம் என்ன என்பதை நம் கருத்தோடு கற்றுக் கொடுத்திருப்போமானால்
சரியான ஒரு நல்ல பெண் பிள்ளையாக பிள்ளைகள் வளர முடியும், நல்ல ஆண்மகனாக வளர முடியும். நம்முடைய பிள்ளைகள் தேவனை பற்றி அதிகமாய் கற்றிருப்பார்கள். இப்படிப்பட்ட பாடம் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, கிறிஸ்தவ மனைவி பற்றி நாங்கள் படிக்கிறோம். பிதாவே, ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் சுருக்கமாய் சிறிது அளவாக குறைவாய் படிக்க எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உணர்ந்து கொள்வதை தாரும். உமது பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கட்டுவிக்க அதிகமான ஞானத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்தவ பெண்களும் கிறிஸ்தவ பிள்ளைகளும் உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளாமல் தேவனிடமாக, தேவன் அனுப்பின கிறிஸ்துவிடமாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு அதிக ஞானத்தை தாரும். பிதாவே, நாங்கள் தேவனுக்கு எதிராக எது ஒன்று பேசாதிருக்க உதவி செய்யும். நாங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோமோ அப்படியே நாங்கள் சரீரத்தில் இருந்து கொண்டு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, இந்த உலகம் உணர்ந்து கொள்ளிருந்து நாங்கள் வேறுபட்டவர்களாய் இருக்க உதவி செய்யும். உலகம் மாயைக்கு அடிமையாக இருக்கிறது போல நாங்கள் இல்லாதிருக்கும்படி எங்களை காத்துக் கொள்வீராக. பிதாவே, தவறான புரிந்து கொள்தலை எடுத்துவிட்டு சரியான புரிந்து கொள்தலில் நீதியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.